ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இப்போ தேவையான பொருள் கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை எடுத்து நல்லதாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கழுவுன இலையை ஒவ்வொன்றா நம்ம பிரித்து வச்சுக்கிடணும். அதை நிழலில் வச்சு 1 மணி நேரம் காய வைக்கணும். அந்த இலையை எடுத்து அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை லைட்டாக வறுக்கணும். அதில் உள்ள தண்ணி வாடுத வரைக்கும் வறுத்த இலையை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிடணும். அப்புறமா அதே பேனில் நல்லெண்ணெய், உளுந்து, கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு ஆறின கருவேப்பிலை மிக்ஸி ஜார் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். வத்தல், காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து போடணும். வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிடணும். பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரிஞ்சிராமல் பார்த்து வறுத்து வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியையும் உளுந்து, சீரகம்னு சொல்லி வறுத்து வச்சுருந்த பொடியையும் அதே பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் புளி தண்ணியை ஊற்றி வதக்கி எடுத்தால் நம்மளோட தொக்கு ரெடி. மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாய்.